So, doctor, an insight into the uncommon self-harm habits that are in existence. இதுதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் தான் அது. என்னன்னா சில நமக்கு தெரிஞ்சு செல்ஃப் ஹார்ம் இல்லை செல்ஃப் இன்ஜுரி அப்படின்னா கையை வெட்டிக்கிறது, செவுத்துல போய் முட்டிக்கிறது, இந்த மாதிரி சில ஒரு குறிப்பிட்ட பிஹேவியர் தான் நமக்கு பொதுவான மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் செல்ஃப் ஹார்மா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, எல்லாருக்கும் ஈஸியா புரியுற உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ரேஷ் டிரைவிங் ஒரு ஆக்சிடென்ட் ப்ரோன் பிஹேவியர். ஆக்சிடென்ட் ப்ரோன்னா ஏதோ ரோட்ல நடக்கிற ஆக்சிடென்ட்டுக்கு மட்டும்தான் நீங்க நினைச்சிடக்கூடாது. அது இந்த ஆக்சிடென்ட்டுங்கிறது வீட்லயும் நடக்கலாம். எஸ்பெஷலி ஃபார் விமன், கிச்சன்ல வேலை பார்க்குற விமன். அவங்க பார்த்தீங்கன்னா அந்த லைஃபை கட் பண்றது, மிக்சி, இந்த மாதிரி பொருட்கள் அந்த மாதிரி மிஷினரியோட அவங்க வேலை பார்க்கும்போது அவங்க தன்னை அறியாம காயப்படுத்திக்கிறது. சில பேர் அடிக்கடி காயப்படுத்திக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு காயப்படும் அந்த மாதிரி. அது அப்போ மேல் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரோட்ல வண்டி ஓட்டுறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அப்படியே பக்கு பக்குன்னு இருக்கும். எந்த நேரத்தில் எந்த நிமிஷம் என்ன நடக்கணும் அப்படின்னுட்டு. ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரியே அவங்களுடைய இதெல்லாம் இல்லை. இந்த மாதிரி எல்லாம் கூட எடுத்து அதெல்லாம் கூட அன்காமன் செல்ஃப் இன்ஜுரி பிஹேவியர், செல்ஃப் ஹார்ம் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவோம்.